வணக்கம் திரு பாண்டே சார். அதாவது சொல்லுங்க, கரெக்ட் சரியாக 6:43 மணி அளவில் யாக்கூப் மேமன் அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நேற்றைய தினத்தில் சுமார் 2-3 மணி நேரமாக வழக்கு ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருணை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு 14 நாட்கள் காலத்தவணை வழங்க வேண்டும் என்று அவர்கள் நியாயமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எதற்கு இந்த வழக்கில் மட்டும் இவ்வளவு அவசரம் காட்டுகிறது இந்த மத்திய அரசு? இது குறித்து சொல்லுங்க. இதுல அவசரம் காட்டுதுன்னு சொல்லிட முடியாது தம்பி. இது வழக்கமான ஒரு ப்ராசஸ் தான். இதுல மேலே இதற்கு முன்னுதாரணங்கள் இல்லாத அளவுக்குல நிறைய அளவுல ஒரு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்து கொண்டே இருக்கப்பட்டது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்ம வழக்கம் போல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்குல தீர்ப்பளித்த பிறகு அவர்கள் தங்களுடைய எந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுடைய கருணை மனுவை ஜனாதிபதியிடம் வழங்குவது வழக்கம். அதுவை ஏற்பதும் நிராகரிப்பதும் அவர்களுடைய உரிமையா இருக்கிற அரசியல் சாசனப்படி. அதன் பிறகு அவர்கள் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு சட்ட ரீதியாக ஒரு குற்றவாளியுடைய இறுதி உரிமைகள் அனைத்துமே முடிந்து விடுகின்றன. அதன் பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இருப்பதாக நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை இவர் கடுமையான எந்தெந்த வாய்ப்புகள் இவருக்கு ஒரு முக்கியமான நாடுகளில் கவனிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருந்தால் பல வேறு விதமான பொதுமக்கள் தரப்புல நிறைய ஒரு எமினன்ட் சிட்டிசன் என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் நீதியரசர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று பலர் இரண்டாவது முறையாகவும் கருணை மனு தாக்கல் செய்தார்கள். ஒரே நேரத்தில் ஜனாதிபதியிடமும், ஒரே நேரத்தில் கவர்னரிடமும், மகாராஷ்டிரா மாநில ஆளுநரிடமும், ஒரே நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலும் மீண்டும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு வழக்குடைய பிரதான வழக்கை தள்ளுபடி செய்த பிறகு அவர்கள் மீண்டும் ஒரு முறை கருணை மனு நிராகரிக்கப்பட்டது செல்லாது என்று நீங்கள் இப்போது குறிப்பிட்டது போல பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு அவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள். இப்படி ஒரு மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர்கள் தங்களுக்கான இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் பயன்படுத்தியதால் ஏற்பட்ட தாமதம் தானே தவிர இதில் நீதிமன்றமோ மத்திய அரசோ ஆளுநரோ ஜனாதிபதியோ இந்த அவசரம் காட்டவில்லை. 30ஆம் தேதி அவர்கள் மரண தண்டனைக்கு நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி ஒரு தண்டனைக்கு ஒரு தண்டனை உத்தரவு கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகு அதை பயன்படுத்துவதற்குள் 14 நாட்கள் இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத தவிர 14 நாட்கள் இடைவெளி இருந்தாக வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த சிறை அதிகாரிகள் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இந்த 14 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை கூட நிராகரிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பது இந்த சிறை மேனுவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த சிறை மேனுவல் படி அவர்கள் முழு அளவில் தயாராக இருந்தால், எந்த சட்ட சிக்கலும் தடங்களும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் தண்டனை நிறைவேற்ற எந்த தடையும் கிடையாது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்று இரவு விடிய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒட்டுமொத்தமாக சுதந்திர இந்திய வரலாற்றிலே இல்லாத வகையில் 1947 ஆகஸ்ட் 15 இன்று வரை இல்லாத வகையில் வேறு எந்த வழக்குக்கும் இல்லாத வகையில் உச்ச நீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விடிய காலை 3 மணிக்கு அமர்ந்து இதே வழக்கை அதே நீதிபதிகள் எந்த நீதிபதிகள் நேற்று இந்த வழக்குடைய தங்களுடைய தீர்ப்பை அவருடைய மேல்முறையீட்டை நிராகரித்தார்களோ அதே அமர்வு இவர்களுக்காக பிரத்யேகமாக மீண்டும் ஒரு முறை அமர்ந்தது. இப்படி ஒரு சட்ட வாய்ப்பு இந்தியாவை தவிர வேறு எங்கும் இருக்குமா என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. நிராகரிக்கப்பட்ட நாள் இந்த க்ஷணம் ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பூர்வமாக. இது உண்மை என்றாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு சட்ட வாய்ப்பு நாம் பார்த்தோம். விடிய மூத்த வழக்கறிஞர் சீனியர் அட்வொகேட், உச்சநீதிமன்ற சீனியர் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட பலர் விடிய அமர்ந்ததா உச்சநீதிமன்ற கதவுகள் மாலை 6 மணிக்கு மேல் மூடப்பட்ட உச்சநீதிமன்ற கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டு விடிய நள்ளிரவு நேரங்களில் ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் ஒட்டுமொத்த மூத்த வழக்கறிஞர்களும் மூத்த 3 நீதிபதிகளும் காலையில் எந்த நீதிமன்றம் இதை விசாரித்து மனுவை தள்ளுபடி செய்ததோ அதே நீதிமன்றம் 3 மணி அளவில் விடியற் காலை 3 மணியில் இந்த வழக்கை விசாரித்து மீண்டும் இது விசேஷமான கோரிக்கை எதுவும் இல்லை, ஏற்கனவே வழங்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளும் முடிந்துவிட்டன, மீண்டும் இதை பரிசீலிப்பதற்கு எதுவும் தேவையில்லை, சட்ட ரீதியாக அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். எனவே நாக்பூரில் இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியாக எந்த தடையுமே இருக்கவில்லை. ஏற்கனவே போடப்பட்ட மனுக்கள், ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட மனு, ஜனாதிபதி குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்ட மனு, நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட மனு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே காரணங்களை முன்னிறுத்தி வலியுறுத்தி கோரப்பட்டவை. அதில் தேவையில்லை, நியாயமில்லை என்று மத்திய அரசும் மத்திய உள்துறை அமைச்சகமும் மாநில உள்துறை அமைச்சகமும் உச்ச நீதிமன்றம் 3ம் ஒருங்கே எடுத்த முடிவின் காரணமாக இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நிச்சயமாக இதில் எந்த அவசரமும் காட்டப்பட்டதாக சொல்ல முடியாது. ஏனெனில் இவர்களுக்கு 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை முழுமையான சட்ட வாய்ப்புகள்
மற்றும் கருணை மனுக்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிச்சயமாக ஒரு முறை கருணை மனு நிராகரிக்கப்பட்டுவிட்டால் மீண்டும் இரண்டாவது முறைக்கான வாய்ப்புகளை சட்டத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் சில அரிதிலும் அரிதான வழக்குகள், ராஜீவ் கொலையாளியின் வழக்கு உட்பட சில அரிதிலும் அரிதான வழக்குகள் உட்பட சில வழக்குகளில் மட்டுமே ஒரு முறை கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பிறகும் கூட மீண்டும் கருணை மனு விண்ணப்பிக்கப்படுகிறது. ஒரு முறை கருணை மனு நிராகரிக்கப்பட்டு விட்டாலே அனைத்து சட்ட வாய்ப்புகளும் முடிந்துவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இவர்களுக்கு ராஜீவ் கொலையாளி வழக்கு உட்பட இந்த வழக்குல சில பிரத்யேகமான முயற்சி எடுக்கப்பட்டு இந்த முடிவு இன்று எட்டப்பட்டிருக்கிறது.